இப்போ வார்ம் அப் அப்படிங்கிறது வந்து தசைகளை நம்ம பதப்படுத்துறது எதுக்காக. இப்போ நம்ம பைசப்ஸ் இருக்குது, இதில் ஒரு பொருளை எடுக்கிறோம். நான் வழக்கமாக எடுக்கிற பொருள் ஒரு லேப்டாப்பு இல்லை என்னுடைய சர்ஜரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு ஒரு பேக்குங்கிறப்ப பாடி எப்பயுமே நம்மளுக்கு ரெடியாக தான் இருக்கும். வழக்கத்தை விட நம்ம அதிகமாக எடுக்கிற பொருள் ஒன்று வெயிட். இப்போ 5 கிலோனா ஓகே, நான் வழக்கமாக எடுக்கிற பொருள் தான். 10-15 கிலோனா நான் தயார்படுத்தணும். 2 கையில் தூக்கணும், கரெக்டாக கால் இருக்கான்னு பார்க்கணும், மெதுவாக தூக்கணும், இல்லை சப்போர்ட் எடுத்துக்கணும். இல்லை ஒரு பொருள் திருப்பி திருப்பி பண்ணுற பொருள் 100 தடவை இப்படி பண்ண வேண்டியிருக்கு, ஷட்டில் விளையாட வேண்டியிருக்கு, டென்னிஸ் விளையாட வேண்டியிருக்குன்னா பாடியை நம்ம அந்த மசிலை ரெடி பண்ணணும். இப்போ திடீர்னு நான் இப்படி ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப உங்களுக்கு இதிலிருந்து இது வரைக்கும் 25 சென்டிமீட்டர் இருக்கும். இப்படி பண்ணுறப்ப 20 சென்டிமீட்டர் இருக்கும் இந்த மசிலினுடைய ஒர்க்கிங் லென்த். 20லேருந்து 25 வேகமாக போயிட்டு மறுபடியும் 20 சென்டிமீட்டருக்கு வர்றப்ப மசில் விரிஞ்சு சுருங்கணும். அதை வந்து ரெடியாக இருக்கணும். அதை வந்து நம்ம கொஞ்சம் நேரமாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம், இல்லை தூங்கி எழுந்திரிச்சிருக்கிறோம்னா மசில் கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கும். அதை வந்து இப்போ ஃபர்ஸ்ட் கியரில் போய் செகண்ட் கியரில் போய் தான் அது போகும். திடீர்னு அப்படி ஸ்ட்ரெச் பண்ணால் மசில் ரெடியாக இருக்காது. அப்போ ஸ்ட்ரெச் பண்ணுறப்ப இன்ஜுரி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், மசில் ஸ்பேஸும் வரும்.